ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன ரெசிபீஸ் வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இது நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பொரியல் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவியல் ரெசிபி, அதுக்கப்புறம் கேரட் அல்வா செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறோம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா அலசிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்னா இங்கே உங்களுக்கு 1.5 கப்புக்கு ஒரு 5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைய 4 விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா குழைய வெந்துடும். இப்போ நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியே நம்ம இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கட்டி வெல்லம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா இடித்து நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு இப்போது இதில் ஆட் பண்ணுறோம் வெல்லம்லாம். நம்ம டைரெக்டாக இப்போ அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வெல்லம்லாம் நம்ம ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது நம்ம ஒரு வாணலியில் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்க போகிறோம். இப்போது இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இது நம்ம தக்காளி பருப்பு ரெசிபிங்க. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வேக வச்சுக்கிறோம் தனியாக. இப்போது பாசி பருப்பு யூஸ்வலாக நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வைக்கணும். கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக 6 விசில்ஸ் வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பெரிய தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன தக்காளினா 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தக்காளி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பருப்பு வேக வைப்பாங்க. இது தக்காளி பருப்பு, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது கடைசியாக நம்ம நெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ஃபினிஷ். இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா நம்ம ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தனியாவை கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் போட்டு நான் அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். கோர்ஸாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்தாலே இதுக்கு போதும். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து 3 விசில் கொடுத்து உருளைக்கிழங்கு தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்சு. ஸோ இப்போ இதை அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்ட பிறகு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்குல நல்லா மசாலாலாம் ஒட்டணும். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னென்னா அவியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த அவியல் ரெசிபி வந்து எல்லா காயும் இருக்கும் இதில். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ ஒரு வாணலியில் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போது வாழைக்காவை வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் வேணான்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கிற கோகனட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 2 போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டை நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக வந்து கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெள்ளையாகவும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் தனியாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து வெறும்னே ஜீரகம் மட்டும் போட்டு வறுத்துக்கோங்க, கடுகுலாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பொரிஞ்ச பிறகு அதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தயிர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தயிர் வேணான்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் தயிர் சேர்த்தா தான் அவியல் வந்து கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். கெட்டி தயிராக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அவ்வளோதான், அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகா, பூண்டு
மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கீரை ரெசிபின்றதுனால ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இருத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை 2 காஞ்ச மிளகா பூண்டு மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த கோஸ் பவுடரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. முருங்கைக்கீரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு இதை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியல் வந்து கடைசியாக சால்ட்டு போடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் வந்து நம்ம 2 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கோம். இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா வத்திடுச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து 1 கப் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் நல்லா இந்த மாதிரி வத்தி வரணும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வானலியில் நம்ம வந்து கொஞ்சமாக கீ விட்டுக்கிட்டு நம்ம அதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கேரட்டில் வந்து ஆல்ரெடி அல்வா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.